பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கலாத்தியர் 6:7 மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியர் 6:7 அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று எழுதியுள்ளார். ஏன் அவ்வாறு பவுல் எழுதியுள்ளார் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்தில் படித்து பார்த்தோமானால் நாம் எல்லோரும் அறிந்த யாக்கோபின் வாழ்க்கை வரலாறு தான் நம்முடைய நினைவுகளுக்கு வரும். யாக்கோபு சிறு வயதில் ஆசீர்வாதத்தை பெற தன்னுடைய தகப்பனான ஈசாக்கை ஏமாற்றினான். எனவே யாக்கோபு ராகேலுக்காக லாபானிடம் ஏமாந்தான். மேலும் யாக்கோபு லாபானிடம் தன்னுடைய சம்பளத்திற்காக ஏமாந்தான். கடைசியில் தன்னுடைய சொந்த பிள்ளைகளால் யாக்கோபு ஏமாற்றப்பட்டான். தனக்கு பிரியமான யோசேப்பை துஷ்ட மிருகம் பீறிட்டு போட்டது என்று தன் பிள்ளைகள் சொன்ன போதும் அதை யாக்கோபு கேட்டு ஏமாந்து போனான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்த்தோமானால் எத்தனை விதமான ஏமாற்றங்கள், எத்தனையோ சூழ்நிலையில் நம்மை எத்தனையோ பேர் ஏமாற்றி இருக்கிறார்கள். பொய்யான உறுதிமொழியும் உடன்படிக்கையும் செய்து நம்மை நம்ப வைத்து ஏமாற்றி இருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நன்கு அறிந்து அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட நாமும் அறிந்தோ அறியாமலோ சில சமயங்களில் பிறரை ஏமாற்றி இருக்கலாம். பிறரால் ஏமாற்றப்பட்டு கலங்கி வேதனையோடு கர்த்தருடைய மகத்துவமான செயலுக்காக காத்திருக்கலாம். நாம் பிறரை ஏமாற்றினால் நாம் பிறரால் ஏமாற்றப்படுவோம். நம்மை பிறர் ஏமாற்றினால் பிறரால் அவர்கள் ஏமாற்றப்படுவார்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். யாக்கோபு ஏமாற்றினாலும் ஏமாற்றப்பட்டாலும் கர்த்தர் யாக்கோபினுடைய முற்பிதாக்களுக்கும் யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை கைவிடவில்லை, மறக்கவில்லை. கர்த்தர் தான் வாக்கு கொடுத்தபடி உடன்படிக்கை செய்தபடி தான் சொன்னதை யாக்கோபினுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடித்தார். ஆபிரகாமின் தேவனையும் ஈசாக்கின் தேவனையும் யாக்கோபின் தேவனையும் வழிபடுகிற நம்மீதும் கர்த்தர் வைத்திருக்கிற சித்தத்தையும் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் நம்மோடு செய்த உடன்படிக்கையையும் மறக்க மாட்டார். அது நிறைவேறும் வரை நம்மை கைவிட மாட்டார். கரம் பிடித்து நடத்தி ஆசீர்வதிப்பார். நாம் பிறரால் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் நம்மோடு உடன்படிக்கை செய்து நமக்கு வாக்கு கொடுத்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். அவர் நாம் இழந்ததை எல்லாம் நமக்கு கொடுத்து நம்மை பலுகி பெருக செய்து ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்ற பவுலின் வார்த்தைகளை நாங்கள் எப்பொழுதும் எங்கள் மனதில் கொண்டு யாரையும் ஏமாற்றாமல் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் உமக்கு பயந்து வாழவும் நாங்கள் பிறரிடம் ஏமாந்த காரியங்களை விட பல மடங்கு நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் திருமண நாள், பிறந்த நாள் காண்கிறவர்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய மகத்துவமான செயல்களை காண காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காகவும் நீர் அவர்களுக்கு பதில் கொடுத்து அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.